நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் எனக்கு வெற்றி கிடைக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. போய் கள்ளங்கபடம்னு மனசு பூரா நிறைச்சு வச்சிருக்கிற அந்த பொண்ணு ஏன் பிள்ளையும் மருமகளும் உட்கார்ற பூஜையில அவ கலந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. போதும், அவளை பத்தி இப்படி எல்லாம் ஏதேதோ பேசாத, எனக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்ல, அந்த நாகராணி ஏற்கனவே நாகமணியோட தேடுதல் வேட்டைய ஆரம்பிச்சிருப்பா. நாம இனிமேல் எங்கேயும் தனியா போறது பெரிய ஆபத்தா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஒன்னாவே இருப்போம். சொல்லுங்க, நீங்களும் நாகலோகத்தை சேர்ந்தவங்களா? நானா இப்ப எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன, எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து பாம்பு மாதிரி சீறிக்கிட்டே இருக்கீங்க, இல்லனா கடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க. வாவ், கான்செப்ட் சூப்பரா இருக்குல்ல. நீங்க ஒரு நாக கன்னிகை, நான் ஒரு மனுஷன். பாம்புக்கும் மனுஷனுக்கும் நடுவுல லவ் வருது, கல்யாணம் நடக்கிறது. அது ஒரு மாதிரி சர்ப்ப சம்பந்தம் இல்ல? பாத்தீங்களா, ஒரு நிமிஷத்துல ஒரு மெகா சீரியல் கான்செப்ட் ரெடி பண்ணிட்டேன். எப்படி என் டேலண்ட்? பேசி முடிச்சிட்டீங்கன்னா நம்ம கீழே போலாம். பூஜைக்கு நேரமாச்சு, எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. என் ஜோக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? அவ்வளோ கேவலமாவா இருக்கு? சாரி. ஆக்சுவலி அமிர்தா, நீங்க நிச்சயம் நாக கன்னிகை இல்லைங்க, நீங்க தேவ கன்னிகை. அமிர்தா, பேசுங்களேன். ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க எல்லாருமே பூஜைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ரொமான்ஸை அப்புறம் வச்சுக்கோங்க, இப்ப வரீங்களா? அது ஒன்றும் இல்லை அண்ணி, சும்மா. என்னக்கா இது உங்க கையில? அட கடவுளே, இது என்ன அர்ஜுன்? உன் பொண்டாட்டி துளசியை பார்த்ததே இல்லையா? ஏதோ விஷத்தை பார்த்த மாதிரி கேக்குறா. என்னங்க அமிர்தா இது? துளசி நீங்க பார்த்ததே இல்லையா? பூஜைக்கு துளசி விசேஷம். பூஜை முடிஞ்சதும் குடிக்கிறதுக்கு துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. துளசி தீர்த்தம் குடிச்சாதான் பூஜை முடியும்னு சொல்லுவாங்க, அப்பதான் பலன் கிடைக்கும்னு பாட்டி சொல்லுவாங்க. அது சரி, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? பார்த்த அர்ஜுன், உன் பொண்டாட்டி வேற உலகத்துல இருந்து வந்த மாதிரி எல்லாம் பேசுறா. எல்லாரும் துளசிய பார்த்தா கை எடுத்து கும்பிடுவாங்க. இவ என்னடானா பாம்பு துளசியை பார்த்து பயந்த மாதிரி பயப்படுறா. என்னவோ, நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வாங்க, நான் போறேன். ஈஸ்வரா,
மறுபடியும் எனக்கு ஏன்பா இந்த சோதனை? மனுஷங்களுக்கு வேணா துளசி புனிதமான விஷயமா இருக்கலாம், ஆனா நாகலோகத்துல இருக்கிறவங்களுக்கு துளசி விஷமாச்சே. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில விட்டுட்டீங்க. பூஜையில துளசி தீர்த்தத்தை குடின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? குடிச்சா என் உயிருக்கே ஆபத்தாச்சே. இப்ப என்ன செய்வேன்? ஹலோ அமிர்தா, என்ன யோசனையில மூழ்கிட்டீங்க? அண்ணி அப்படி பேசிட்டாங்களேன்னு வருத்தப்படுறீங்களா? டென்ஷன் ஆகாதீங்க, அவங்க எப்பவுமே அப்படிதான். நான் கீழே போறேன், நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. அர்ஜுன் அர்ஜுன், ஒரு நிமிஷம். ஆஹா, உங்க அழகான குரல்ல அர்ஜுனன் என் பேரை கேட்கும்போது பாதி பூஜைக்கான பலன் கிடைச்ச மாதிரியா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. அது உங்க வீட்ல மல்லிப்பூ செடி இருக்கா? மல்லியா? என்ன மேடம், பயங்கர ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. எனக்கு விசேஷம், மல்லிப்பூலாம் கேக்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா கேட்டேன் அவ்வளோதான். எனக்கு மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும். பா, உங்க வாயில அது பிடிக்கும்னு சொல்லிட்டீங்கல்ல, அது போதும். எங்க வீட்டுக்கு பின்னாடி மல்லிப்பூ செடி இருக்குங்க. நீங்க இங்கே இருங்க, நான் போய் கொண்டு வரேன். இந்த பொண்ணு துளசி கொண்டு வான்னு சொல்லி அனுப்புனேன், ஆனா இன்னும் வந்து சேரல. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத பொண்ணா இருக்கா இவ. ஆமாக்கா, அவ மனசு பூரா இப்ப பிரசாதம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. என்ன பண்றது? அதனாலதான் பூஜையை பத்தி எந்த அக்கறையும் இல்லாம இருக்கா. அத்தை, சின்னத்தை, ரொம்ப விசித்திரமா இருக்கு. இப்படிப்பட்ட விசித்திரத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. விசித்திரம் எல்லாம் இருக்கட்டும், மாடியில இருந்த துளசி தட்டை எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு ஏன் இவ்வளவு நேரம்? ஐயோ பாட்டி, அது ஒரு பெரிய கதை. அந்த பொண்ணு அமிர்தா இருக்கால, ஏதோ வேற உலகத்துல இருந்து வந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறா. சித்ரா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமா அத்தை, கண்ணால பார்த்ததை நான் அப்படியே சொல்றேன். என்ன விஷயம்னு நேரடியா சொல்ல மாட்டியா? ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசுற? இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே துளசியை பார்த்தா நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஆனா இந்த அமிர்தா இல்ல, பாம்பு துளசியை பார்த்து பயப்படுற மாதிரி எல்லாம் பயப்படுறா. ஏய் சித்ரா, நீ உண்மையதான் சொல்றியா? துளசியை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? உண்மைதான் பாட்டி, நான் ஏன் தேவையில்லாம போய் சொல்ல போறேன்? இப்படி ஒரு விசித்திரத்தை என்னோட வாழ்க்கையில எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. தன்னோட லைஃப்ல துளசியே பார்க்காத மாதிரி ஓவராலா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. சித்ரா, ஏதாவது வாய்க்கு வந்தபடிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. காமால கண்ணுக்கு பார்த்ததெல்லாம் மஞ்சளா தெரியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வா வாணி, பூஜைக்கு நேரமாச்சு, போலாம். பாத்தீங்களா பாட்டி, உண்மையை சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னவோ அந்த அமிர்தா இந்த வீட்டுக்கு ஏத்த பொண்ணு மாதிரி எனக்கு தெரியல பாட்டி. எனக்கு எல்லாம் தெரியும் சித்ரா, அவ இந்த வீட்டுக்கேத்த பொண்ணு கிடையாதுன்னு எனக்கு என்னைக்கோ தெரியும். இந்த வீட்டுக்கு ஏத்த பொண்ணு இனிமேதான் வரப்போற. யாரு பாட்டி? மயூரியா? அவதான் மயூரி தான் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமக. அப்பா, எப்படியோ
என் மனசுல இருந்தத நீங்க சொல்லிட்டீங்க பாட்டி. எனக்கு எப்பவுமே தோணும் நம்ம மயூரி பத்திரமாத்து தங்கம், ஆனா இந்த அமிர்தா போலி தங்கம் மாதிரி. ம் நம்ம வீட்டு தங்கத்தை திரும்ப இந்த வீட்டுக்கு எப்படி கூட்டிட்டு வரேன்னு பொறுத்திருந்து பாரு. பரவாயில்லையே, ஃபிட்டிங் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशम् பூஜைக்கு நேரம் ஆயிடுத்தோ. துளசி வந்துடுதா? இதோ கொண்டு வந்துட்டேன், இந்தாங்க. கொடுங்க. பண்டிகைக்கு தோரணம் எவ்வளவு முக்கியமோ ஸ்ரீ சத்யநாராயண பூஜைக்கு துளசி அவ்வளவு முக்கியம்னா. அலங்காரம் இப்பதான் நிறைஞ்ச மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சரி சரி, பூஜையில உட்கார போறவா யாரு? வேற யாரு, நம்ம அர்ஜுன் மயூரி தான். அத்தை, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் மயூரி நினைப்புல இருந்து வெளியில வரலையா நீங்க? அந்த பொண்ணோட பேர் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு எத்தனை முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வாய் தவறி சொல்லிட்டேன் ஹேமா. இங்க பாருங்க அத்தை, வாய் தவறி கூட அந்த 3 எழுத்து இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இது அமிர்தா காதுல விழுந்ததுன்னா அவ எவ்வளவு வருத்தப்படுவா. ஹேமா, சரி போட்டு விடு. அது எப்படிங்க விட முடியும்? ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இஷ்டம் இல்ல. இப்பவும் அதேதான். அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி போகட்டு விடுங்க. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல தேவையில்லாம என் மனசை போட்டு குழப்பிக்கிட்ட. அம்மா, உங்களுக்கு சொல்றேன், இனி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. சரி சரி, இப்போ அர்ஜுன் அமிர்தா வந்துருவாங்க. பூஜையில கவனத்தை செலுத்தலாம். இது இப்படியே விட்டுருங்க. சரி, புதுசா கல்யாணம் ஆனவளை கூட்டிட்டு வாங்க. கரண், நீ போய் அர்ஜுனையும் அமிர்தாவையும் கூட்டிட்டு வாப்பா. சரிங்க சித்தி. சரி, இப்ப பூஜை ஆரம்பிச்சிடும்ல, எல்லாரையும் போய் வர சொல்லுங்க. ஆ, அமிர்தா, ரெடியா? பூஜையில நாம தானே உட்காரணும், அதான் கீழே நம்மளை கூப்பிடுறாங்க. நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. துளசியை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்றது? இவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்? துளசியோட பலன்ல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்? ஏங்க அமிர்தா, என்னங்க யோசிக்கிறீங்க? ஓ ஷட். நீங்க கிட்ட மல்லிப்பூ கேட்டீங்கல்ல, பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்ப எழுந்து வாங்க, நேரமாச்சு. அது நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஒண்ணு என்னங்க, 1000 சொல்லுங்க, கேக்குறேன். ஒன்றும் இல்லை, பூஜையில நாம தான் உட்காரணுமா? வேற யாரையாவது உட்கார சொல்றீங்களா? என்னங்க இப்படி சொல்றீங்க? புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் இந்த பூஜை.
இது பாருங்க அமிர்தா, நான் உங்களை ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நம்ம வாழ்க்கையில எந்த தடைகளும் பிரச்சனைகளும் வரக்கூடாதுன்னு நான் அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேங்க. வாங்க பூஜைக்கு போலாம். 2 பேரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம். அது வந்து என்னங்க உங்க முகம் ஒரு மாதிரி மாறுது? உடம்பு சரியில்லையா? ரொம்ப டயர்டா இருக்கா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. அது எனக்கு துளசினா பிடிக்காது. என்ன துளசி பிடிக்காத? நோ நோ நோ, இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். துளசி இல்லாத பூஜையா? இது பாருங்க அமிர்தா, மனுஷங்களுக்கும் துளசிக்கும் நடுவுல ஒரு அந்யோன்யம் இருக்குங்க. துளசி புனிதமானது, ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அது மனுஷங்களுக்கு மட்டும் தானே, எனக்கு இல்ல. அப்படின்னா நீங்க யாருங்க? வேற உலகத்துல இருந்து வந்திருக்கீங்களா? ஏங்க, நான் ஏதோ உங்களை காதல்ல தேவதைன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதை நீங்க சீரியஸா எடுத்துக்குவீங்களா? நீங்க எனக்கு தேவதை தாங்க. ஆனா இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீங்க இந்த வீட்டு மருமக. புரியுதா? வாங்க, டைம் ஆச்சு, போலாம். உங்க பேச்சு, கதை, ரொமான்ஸ் இத்தியாதிலாம் முடிஞ்சதுன்னா கீழே வரீங்களா? எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணா, அது அமிர்தா கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாங்க. ஸோ டென்ஷனா? எதுக்கு அமிர்தா? இது சாதாரண பூஜை தானே. ஏதோ எக்ஸாம் எழுத போற மாதிரி இப்படி பயப்படுறிய? என்ன, இதுக்கு முன்னாடி இப்படி பூஜையில் உட்காந்தது இல்லையா? சரி, அதனால என்ன, இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து உட்காருங்க, எல்லாம் புரிஞ்சிடும். சரி, குருக்கள் திட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா கீழே வாங்க. வாங்க வாங்க. शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशम् புரோகிதரே, பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூஜையோட மகிமையை சொல்லுங்க. ஸ்ரீ சத்யநாராயணா விஷ்ணு ஸ்வரூபம். அவன்தான் நவகிரகங்களுக்கு அதிபதி. நவகிரகங்களால ஏற்படுற உக்கிரத்தை குறைச்சிடுவான். நம்ம நட்சத்திரத்துக்கு அனுகூலமா நவகிரகங்கள் நம்மோட வாழ்க்கையில பிரபாவங்களை காட்டும்.
அதனால ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணேன்னா நவகிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணி நமக்கு அவ அனுகிரகம் பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை. அதனால எந்த ஒரு சுபகாரியம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுல சத்யநாராயண சுவாமி பூஜையும் நடக்கும். புரோகிதரே, எங்க அர்ஜுன் அமிர்தா புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறாங்க. அவங்க வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் தான் இந்த பூஜையை நாங்க பண்றோம். அர்ஜுன், அமிர்தா, பக்தியோட கடவுளுக்கு பூஜை பண்ணணும். இனிமே நல்லதே நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க.